அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ 12th புக்ல இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி பார்ப்போம். இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து டிஎன்பிசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். மொத்தம் ஒரு 7 லெசன்ஸ் இருக்குது. 7 லெசனுமே ஒன் வேர்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெசன் பார்ப்போம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லாகவே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு 40 கொஸ்டின் தான் இருக்குது. அந்த 40 கொஸ்டின் படித்தாலும் இங்கே யூனிட் 1 கவர் ஆயிரும். அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க பார்ப்போம். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பிய வருடம் எப்போனா 1915ன்றாங்க. இண்டிகோ கிளர்ச்சி வங்காளத்தில் எந்த ஆண்டு நடைபெற்றது? இண்டிகோ கிளர்ச்சினா 1859லேருந்து 1860 வரைக்கும், 59லேருந்து 60 வரைக்கும். ஒரிசா பஞ்சம் எப்போ இருந்துச்சுன்னா 1866. அப்போ 66. அப்போ ஒரிசா பஞ்சத்தின் காரணமாக தேசியவாதியாக மாறியவர் தாதாபாய் நவரோஜின்றாங்க. மதராஸ் பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டு 1876லேருந்து 78 வரைக்கும். அதுவே ஒரிசா பஞ்சம்னா 1866. மதராஸ் பஞ்சம்னா 1870, அது 66. இது வந்து 76 ஸ்டார்ட் ஆகுது. 76லேருந்து 78 வரைக்கும் மதராஸ் பஞ்ச காலத்தின் போது தலையிடா கொள்கை பின்பற்றிய அரச பிரதிநிதியானா லிட்டன் பிரபுன்றாங்க. 1834லேருந்து 38 வரைக்கும் கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவர் மெக்காலேன்றவர் தான் கவர்னர் ஜெனரலாக இருக்காங்கன்றாங்க. பொதுக்கல்விக்கான பொதுக்குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1823. மைன்யூட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் என்னும் குறிப்பினை வெளியிட்டவர் மெக்காலேன்றாங்க. ஆங்கில கல்வி சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது? ஆங்கில கல்வி சட்டம் தான் இந்திய கவுன்சில்றாங்க. அது வந்து 1835. இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் டிபி மெக்காலேன்றாங்க. டிபி மெக்காலே தான் வடிவமைச்சிருக்காங்க. சென்னை, பம்பாய் மற்றும் கல்கத்தாவில் பல்கலைக்கழகங்கள் எந்த ஆண்டு ஏற்படுகிறது? சென்னை, பம்பாய், கல்கத்தா சிபிகே சொல்லி வச்சுக்கோங்க. சிபிகே எந்த ஆண்டுனா 1857. 1857 தான் பல்கலைக்கழகம் உருவாக்கியிருக்காங்க. எங்கன்னா சிபிகேனா சென்னை, பம்பாய், கல்கத்தா. பிரம்ம சமாஜம் எந்த ஆண்டு யாரால் ஏற்படுறதுனா 1828 ஸ்டார்ட் ஆகி யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். அவங்க தான் பிரம்மசமுதம்னா ராஜாராம் மோகன் ராய். எப்போனா 1828. பிரம்மசமுதம் எந்த ஆண்டு பிரம்ம சமாஜம்னா ராஜாராம் மோகன் ராய். பிரார்த்தனா சமாஜம்னா 1867 ஆத்மாராம் பண்ணுறாங்க. 1867 வந்து ஆத்மாராம் பண்ணுறாங்க. ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி. பிரம்ம சமாஜம்னா ராஜாராம் மோகன் ராய். பிரார்த்தனை சமாஜம்னா ஆத்மாராம் பண்ணுறாங்க. ஆரிய சமாஜம்னா தயானந்த சரஸ்வதி. அலிகார் இயக்கம் எந்த ஆண்டு யாரால் ஏற்படுத்தப்பட்டதுன்னா அலிகார் இயக்கம் 1875 சார் சையத் அகமது கான் தான் அலிகார் இயக்கம் கொண்டு வந்திருக்காங்க. நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி முழு வீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொள்ளையடிப்பதை பொறுத்தமட்டில் நாம் உண்மையாகவே நாதிஷாவை மிஞ்சிவிட்டோம் என்று 1857 புரட்சி பற்றி தன்னுடைய கடிதத்தில் கூறியவர் யார் சொல்லியிருக்காங்கன்னா எல்பின்ஸ்டான்றவங்க. அவங்க பம்பாய் ஆளுநர். அவங்க தான் சொல்லியிருக்காங்க. இந்த கொட்டேஷன் மாதிரி அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ ரீட் பண்ணிக்கோங்க. என்னதுன்னா நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி முழு வீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்படுகிறது. கொள்ளையடிப்பதை பொறுத்த மட்டில் நாம் உண்மையாகவே அதிர்ச்சியாக மிஞ்சி விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. யாருன்னா எல்பின்ஸ்டான், பம்பாய் ஆளுநர் அவங்க. அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம் பிரிவு 124A எந்த சட்டத்துடன் தொடர்புடையதுன்னா ஐபிசி 1870. இந்த சட்டம் தொடர்புடையது தான் இந்த அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டமா. பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது? பிராந்திய மொழி சட்டம் தான் வட்டார மொழி பத்திரிகை சட்டம்ன்றாங்க. 1878. 1878 தான் ஏற்றுக்காங்கன்றாங்க. வங்க மொழி பத்திரிகைனா சம்மத் கௌமுதி என்ற பத்திரிகை நடத்தியவர் ராஜாராம் மோகன் ராய். வங்க மொழியில் எது இருக்கிறது என்ன பத்திரிகைனா சம்மத் கௌமுதி. இப்படி போய் கொஸ்டின் கேட்பாங்க. ராஜாராம் மோகன் ராய் வந்து வங்க மொழியில் எந்த பத்திரிகை எழுதிட்டாங்கன்னா சம்மத் கௌமுதின்றாங்க. அதுவே பாரசீக மொழியில் வந்து மீரத்துல் அக்பர் அப்படின்னு சொல்லி பத்திரிகை எடுத்தது அது ராஜாராம் மோகன் ராய். வங்க மொழின்னா பாருங்களேன், ராஜாராம் மோகன் ராய். வங்க மொழின்னு வந்துச்சுன்னா சம்பத் கௌமுதி. அதுவே பாரசீக மொழி வந்துச்சுன்னா மீரத்துல் அக்பர். அந்த பத்திரிகை நேம் வந்து அதான் மீரத்துல் அக்பர்ன்றது பத்திரிகை நேம். தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும். மேலும் உலகை தடுமாற செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும். இது சொன்னது யாருன்னா அரவிந்த் கோஷராக சொல்லியிருக்காங்க. இந்தியா உங்களுக்கு டக்கு ஞாபகம்னா இந்தியான்னு சொல்லி வரும். இந்தியான்னு சொல்லி வருதா? ஸோ ஒரு 4 times 5 times இந்தியா வச்சு அது சொல்லியிருக்கிறது யாருன்னா அரவிந்த் கோஷ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்என்ஏனா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1852. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இது வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க? 1852. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அமைப்பை தொடங்கியவர் யாருன்னா
கஜ்லு லக்ஷ்மி நரசு செட்டி ஸ்ரீனிவாசன் 2 பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போனா 1852. கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியினை முடிவுக்கு கொண்டு வந்து ஆங்கிலேய நேட்டிவ் ஆட்சி இந்தியாவில் செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்த அமைப்பு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இது 1852 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியை முடிவு கொண்டு வந்து ஆங்கிலேயர் நேரடி ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வந்து அந்த அமைப்பு எந்த அமைப்புனா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இது 2 பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்று கஜ்லு லக்ஷ்மி நரசு, இன்னொன்று வந்து ஸ்ரீனிவாசனார். எப்போனா 1852. இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவரான ஹச்டி செய்மோர் எந்த ஆண்டு சென்னைக்கு வந்தார்னா 1853 வந்திருக்காங்க. இதுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் யாருன்னா ஹச்டி செய்மோர். எப்போ சென்னைக்கு வந்தாங்கன்னா 1853. எம்எம்எஸ்னா எம்என்ஏனா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். அதுவே எம்எம்எஸ்னா மெட்ராஸ் மகாஜன சபா. மகாஜன சபா அமைப்பு எந்த வருடம் தொடங்கப்பட்டதுன்னா 1884. மெட்ராஸ் மகாஜன சபா 1885 எந்த அமைப்பில் நினைக்கப்பட்டதுன்னா எதோட இணைச்சிருக்காங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஐஎன்சியோட இணைச்சிட்டாங்களா இது மெட்ராஸ் மகாஜன சபாவை. இல்பர்ட் மசோதா எந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டதுன்னா 1882. இல்பர்ட் மசோதா எப்போ தாக்கல் செய்யறாங்கன்னா 1882. எந்த கூட்டத்தில் அகில இந்திய அளவில் செயல்படும் ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவது தொடர்பாக இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குவது என்னும் கருத்து உருவானதுன்னா 1884 சென்னையில் பிரம்ம சபை அப்போ தான் உருவாக்கியிருக்காங்கன்றாங்க. ஐஎன்சி எந்த நாளில் உருவாக்கப்பட்டது? ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் ஐஎன்சி எப்போ உருவாக்கியிருக்காங்கன்னா 1885 டிசம்பர் 28 பம்பாயில். அந்த கொஸ்டின் வந்து குரூப் 4 2025 முடிஞ்சிല്ല அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஐஎன்சி எப்போ உருவாக்கியிருக்காங்க, அதே மாதிரி எத்தனை பேர் தமிழ் வந்து ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எப்போனா 1885 டிசம்பர் 28 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா பம்பாயில். ஐஎன்சியின் முதல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் WC பானர்ஜி. ஃபர்ஸ்ட் தலைவர் யாரா WC பானர்ஜின்றாங்க. இந்த ஐஎன்சி மாடு சென்னையில் எந்தெந்த வருடங்கள் நடைபெற்றதுன்னா மொத்தம் 7 வாட்டி நடந்திருக்கா. அந்த 7 வாட்டி என்னென்ன வருஷம்னா 1887, அப்புறம் 94, 1898, 1903, 1908, 14, 27 மொத்தம் 7 டைம்ஸ் நடந்திருக்கு சென்னையில். இதெல்லாம் ஐஎன்சி மாநாடு. சுயராஜ்யம் என்று பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாலகங்காதரர். சுயராஜ்யம் என்று பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொன்னது பாலகங்காதர திலகன்றாங்க. வங்கப்பிரிவினை மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு வங்கப்பிரிவு வந்து 1905. இது கேட்க சான்ஸ் இருக்கு, இம்பார்ட்டன்ட். வங்கப்பிரிவினை மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1905. வாய்ஸ் ஆஃப் இந்தியா மற்றும் ராஷ்ட் கௌப்தர் என்ற பத்திரிகை தொடங்கியவர் தாதாபாய் நவ்ரோஜி. வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ராஷ்ட் கௌப்தர் ரெண்டுமே யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. எஸ்என் பானர்ஜி எந்த பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார்னா பெங்க்லின்ற அந்த பத்திரிகையோட நேம் அது. யாருன்னா பண்ணியிருக்காங்கன்னா எஸ்என் பானர்ஜி. கேசரி மராட்டா ஆகிய பத்திரிகையை தொடங்கியவர் கேசரி மராட்டானா பாலகங்காதரர். இந்த பாலகங்காதர திலகர் தான் சுயராஜ்யம் பிறப்புரிமை அடைந்தே தீர்வேன் அப்படி சொன்னது. அவங்களோட பத்திரிகை என்னதுன்னா கேசரி மராட்டா. அது ரெண்டுமே. இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124A கீழ் கைது செய்து 1897 கைது செய்யப்பட்டவர் யாருன்னா பாலகங்காதர திலகர். இவங்களோட பத்திரிகை தான் கேசரி மராட்டா. இந்திய தேசத்தின் முதுபெரும் மனிதர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி இந்திய தேசத்தின் முதுபெரும் மனிதர். 1870களில் பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும் நகர சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி தான். இந்தியன் சொசைட்டி எந்த ஆண்டு யாரால் தொடங்கப்பட்டதுன்னா 1865 தொடங்கியிருக்காங்க. யார் தொடங்கிருக்காங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி தொடங்கியிருக்காங்க. ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் எந்த ஆண்டு யாரால் உருவாக்கப்பட்டது? ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் வந்து 1866 தாதாபாய் நவ்ரோஜி அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தாதாபாய் நவ்ரோஜி எத்தனை முறை இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டனா மொத்தம் 3 வாட்டியா 3 டைம்ஸ் வந்து அவங்க தேர்ந்தெடுச்சிருக்காங்க. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா 1901 என்ற புத்தகத்தின் ஆசிரியர் தாதாபாய் நவ்ரோஜி. இது இம்பார்ட்டன்ட், இது கேட்க சான்ஸ் இருக்கு. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா 1901 புத்தகத்தின் ஆசிரியர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. ஆங்கிலேயர்களின் செல்வ சுரண்டல் என்னும் கோட்பாட்டை கூறியவர் தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி தான் ஃபுல்லாகவே இருக்கும். இந்த லெசன் ஃபுல்லி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆங்கிலேயர்களின் செல்வ சுரண்டல் என்னும் கோட்பாட்டை கூறியவர் தாதாபாய் நவ்ரோஜி. எந்த நாடாக இருந்தாலும் வசூலிக்கப்பட்ட வரியை அந்நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்காகவே செலவழிக்க வேண்டும். ஆனால் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆங்கிலேயர் வசூலிக்கும் வரி இங்கிலாந்தின் நலனுக்காக செலவு செய்யப்படுகிறது என கூறியவர் தாதாபாய் நவ்ரோஜின்றாங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.